நல்ல எம்ப்ரியோ போடுவோம், ஆனா கரு நிக்காது. கர்ப்பப்பையெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும், லைனிங் நல்லா வரும். 1 டைம் 2 டைம்ஸ் 2 தடவையும் பண்ணியும் நம்மளுக்கு கரு நிக்கல அப்படின்னா கர்ப்பப்பையில பதிகிற தன்மை கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிப்போம். அதுல என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா ERA, எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அரேன்னு சொல்லுவோம். இது என்னன்னா நம்மளுக்கு கரு போடுற அன்னைக்கு உங்களை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி 5 நாள் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஒரு டேப்லெட் போட்டு 6வது நாள் கரு எடுத்து உள்ள வைக்கிற அன்னைக்கு அந்த கர்ப்பப்பையில சில ஜீன்ஸ் ஓபன் அப் ஆகணும். அந்த கர்ப்பப்பை அந்த டைம் கருவை ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது இருந்தாதான் அந்த கருவை உள்ள போடும்போது கர்ப்பப்பை கருவை ஏத்துக்கிட்டு கரு பதிய ஆரம்பிக்கும். இது பேர் விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கரு எப்படி வைப்போமோ அதே மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம். டேப்லெட்ஸ், ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் கொடுத்து, ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் கொடுத்து அந்த கருவை வைக்கிறதுக்கு பதிலா நம்ம அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா கர்ப்பப்பைக்குள்ள இருக்க டிஷ்யூஸை நம்ம பயாப்சி பண்ணி வெளியில எடுப்போம். அதை எடுத்து அந்த டிஷ்யூஸை அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கு கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். என்னன்னு வரும்னா நம்மளோட கர்ப்பப்பை ரிசெப்டிவா இருக்கா இல்ல நான் ரிசெப்டிவா இருக்கான்னு வரும். ரிசெப்டிவ் அப்படின்னா நம்ம எப்பயும் போல கரு போடுற மாதிரியே போடலாம், அந்த டைமே அந்த கர்ப்பப்பை ரிசெப்டிவா தான் இருக்கு ஜெனட்டிக்கலி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நான் ரிசெப்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்னைக்கு கரு போடுறோமோ அன்னைக்கு அந்த விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன் கரு அந்த கர்ப்பப்பை பதிகிற தன்மையில இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த முறை அதே மாதிரி நம்ம அவங்க ரிப்போர்ட் கொடுத்த மாதிரியே நம்ம எம்ப்ரியோ வைக்கும் பொழுது நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி வில் பி பெட்டர்.